லைஃப்ல நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு காசு. அதை கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறோம். ஆனா அதை கரெக்டான வழியில பயன்படுத்துறோமான்னு கேட்டா மோஸ்டா நம்மள பல பேர் இல்லைன்னு தான் சொல்லுவோம். நமக்கு மரியாதை, ஃப்ரீடம், பவர் இப்படி எல்லாம் தர காசு நம்ம கரெக்டான வழியில யூஸ் பண்ணா அதோட பயன்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மளும் சம்பாதிப்போம், செலவு பண்ணுவோம், மந்த் எண்ட் ஆனா அடுத்த மாசம் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்துட்டு இருப்போம். அகெயின் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இதை என்னைக்குதான் உடைச்சு நம்மளும் ஒரு பினான்சியல் ஃப்ரீடமோட வாழ்றது? அதுக்கு பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது, அது எந்த வழியில சேர்த்து வச்சா நம்ம பயன் அடைகிறதுன்னு இப்ப வரப்போற இந்த வீடியோ சீரீஸ்ல பார்ப்போம். இது ஒரு பெரிய சீரியஸ் அண்ட் இந்த வீடியோ சீரியஸ் பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியும் ஸ்டாக் மார்க்கெட் பத்தியும் ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். அண்ட் உங்க கூட சேர்ந்து நானும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சீரியஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், என் கூட ஜாயின் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணி ப்ராப்பரா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ காய்ஸ், நோட் எடுக்க ரெடி ஆயிடுங்க. வெல்கம் டு மை இன்வெஸ்ட்மெண்ட் சீரியஸ் த ஸ்டாக் மார்க்கெட். நான் பார்வேந்தன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சீரீஸ்ல நம்ம முக்கியமா 8 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அதுக்கு நம்ம ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். செகண்ட், இந்த ஷேர் மார்க்கெட்டை யார் கண்ட்ரோல் பண்றாங்க. தேர்ட், எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் நீங்களும் அதுக்கு ஒரு பார்ட்னர் ஆகலாம், அது எப்படி. நாலாவதா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அங்க என்னதான் அப்படி நடக்குது. ஃபிஃப்த், கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் ப்ராசஸ். ஆறாவதா, ஒரு ஸ்டாக்ல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன. ஏழாவது, ஷேர் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா இருக்க முக்கியமான விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் டாபிக், த நீட் டு இன்வெஸ்ட். ஏன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்றத விட நம்ம கிட்ட வர பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம விட்டா என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, தேவான்னு ஒருத்தர் ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு மாசம் ஒரு 50,000 சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அதுல 30,000 ஒரு மாசத்துக்கு ஹவுஸ் ரெண்ட், ஃபுட், டிரான்ஸ்போர்ட், ஷாப்பிங், மெடிக்கல் அப்படின்னு செலவாகுது. அண்ட் இப்ப அவர்கிட்ட பேலன்ஸ் அமௌண்டா 20,000 ரூபாய் இருக்கு. இப்ப சில முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்னா, முதல்ல எல்லா வருஷமும் தேவாக்கு ஒர்க் பண்ற கம்பெனில இருந்து 10% ஹைக் கொடுப்பாங்க. அண்ட் ரெண்டாவதா, காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது இன்ஃபிளேஷனுக்கு ஒரு 8% எல்லா வருஷமும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தேவாவும் அவரோட சேலரியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வருவாரு. மூணாவது, இப்ப தேவாக்கு 30 வயசு ஆகுது. அவர் 50 வயசுல ரிட்டையர் ஆகிற பிளான்ல இருக்காரு. அதாவது இன்னும் அவர் கையில 20 வருஷம் தான் இருக்கு. நாலாவதா, ஒன்ஸ் 50 வயசுல ரிட்டையர் ஆயிட்டா அதுக்கப்புறம் வேலைக்கு போகாம பேலன்ஸுக்கு லைஃப கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம்னு ஃபீல் பண்றாரு. அஞ்சாவது, அண்ட் இந்த அச்சீவ் பண்றதுக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பட்ஜெட்டை ஃபாலோ பண்றாரு, பெருசா எக்ஸ்பென்ஸ் எதுவும் பண்ணாம. ஆறாவதா, பேலன்ஸ் இருக்க 20,000 தான் தேவா கிட்ட இருக்க ஹார்ட் ஏர்ன் மணி. இதை வச்சுதான் அவர் எதா இருந்தாலும் பிளான் பண்ணணும். சோ இந்த டீடைல்ஸ்லாம் வச்சு 20 வருஷத்துக்கு ஒரு டேபிள் ஒன்னு கிரியேட் பண்ணி பார்ப்போம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு தேவா எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது முதல் வருஷத்துல அவர் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அதுல 3,60,000 ரூபாய் அவருக்கு ஒரு வருஷத்துக்கான செலவா இருக்கு. பேலன்ஸ் இருக்க 2,40,000 ரூபாய் தான் அவர்கிட்ட இருக்க சேவிங்ஸ் ஆன அமௌண்ட். இதே மாதிரி ஒரு வருஷமும் தேவாக்கு 10% இன்கிரிமெண்ட்ல அவரோட சம்பளம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதுக்கேத்த மாதிரி 8% இன்ஃபிளேஷன் ரேட்ல அவரோட செலவுகளும் அதிகமாயிட்டே இருக்கு. சோ மொத்தமா தேவா அவரோட 20 வருஷத்துல எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பாரு அப்படின்னா, எந்த வித ஒரு சேவிங்ஸும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம எவ்வளவு சேவ் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.8 கோடி கிட்ட அவர் சேர்த்து வச்சிருப்பாரு, எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம இருந்தா. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவா பண்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பிக்ஸ்டு. அவர் லைஃப் ஸ்டைல்ல எந்த சேஞ்சஸும் இல்லாம, அதாவது கார் வாங்குறது, வீடு வாங்குறதுன்னு எந்த பிளானிங்கும் இல்லாம இருக்காரு. சோ ஒன்ஸ் அவர் ரிட்டையர் ஆகிட்டா சேர்த்து வச்ச அந்த 1.8 கோடி தான் ஒரு வருஷத்துக்கு 8% எக்ஸ்பென்ஸ் ரேட்ல செலவாச்சுனா கூட கரெக்டா 8 வருஷத்துல அவர் கிட்ட இருக்க காசு குறைஞ்சி ரொம்ப டைட்டான பினான்சியல் சிச்சுவேஷனுக்கு ஆளாயிடுவாரு. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவர் 20 வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசும் காலி ஆகிடும். அப்புறம் அவரோட பசங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி நிலைமைக்கு ஆளாயிடும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்த தேவா ஒரு பிளான் பண்றாரு. அவர் சம்பாதிச்ச காசை வெறும் சேர்த்து மட்டும் வைக்காம ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு ஐடியா பண்றாரு. சோ இப்ப தேவா யோசிச்சு பார்த்த மாதிரி அதே அவரோட சேர்த்து வச்ச காசை ஒரு 12% வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி பிளான் பண்ணார்னா அவர் கிட்டத்தட்ட 4.5 கோடி வரைக்கும் அவரால் சேர்த்து வைக்க முடியும் அவரோட ரிட்டையர்மெண்ட் ஆகிற அந்த 50வது வயசுல. நம்ம 2 டேபிள்லயும் பார்த்துட்டோம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருந்தா என்ன ஆகும்னு டேபிள் 1லயும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதால என்ன ஆகும்னு டேபிள் 2லயும் பார்த்தோம். கிட்டத்தட்ட 2 மடங்கு தேவா கிட்ட இருக்க காசு டபுள் ஆயிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தா. சோ இப்ப பேக் டு ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்?
டு ஃபைட் இன்ஃப்ளேஷன். வருஷம் ஏறிட்டே போற விலைவாசியை சமாளிக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெட்டர். அண்ட் ரெண்டாவது கிரியேட் வெல்த். இது ரிட்டையர்மெண்ட்டுக்கு மட்டும் நான் சொல்லல, நம்ம ட்ரீம் ஹவுஸை வாங்குறதுக்கோ இல்ல ஒரு லேண்ட் வாங்குறதுக்கோ இல்ல பசங்க எஜுகேஷனுக்கோ நம்ம சேர்த்து வைக்கிற பணம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்ப தேவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு முடிவு எடுத்துறாரு. ஆனா இப்ப எங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 12% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தேவாக்கு ஒரு டவுட் வருது. சோ இப்ப தேவாக்கு அவரோட காலேஜ் ஃப்ரெண்ட் சூர்யா ஆல்ரெடி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஞாபகம் வருது. சூர்யா கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ட்டு அவரை மீட் பண்றாரு. சூர்யா தேவாக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஐடியாவை அப்ரிஷியேட் பண்ணி அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்டோட பேசிக்ஸை சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, அதுல சில ஆப்ஷன்ஸை இப்ப பார்ப்போம். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ்ல ரிஸ்க் வைஸ் கேட்டகரி பண்ணலாம், அதாவது லோ ரிஸ்க், மாடரேட் ரிஸ்க் அண்ட் ஹை ரிஸ்க். ரிமெம்பர், எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கியோ அண்ட் அந்த அளவுக்கு லாபமும் இருக்கும், பட் அதை ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி பண்ணணும். லோ ரிஸ்க் கேட்டகரியில நம்ம பார்க்க போறது பிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப லோ ரிஸ்க்லயும் அண்ட் வருஷத்துக்கு ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்ஸட் டெபாசிட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் கார்பரேட் பாண்ட்ஸ். இந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உனக்கு குறைஞ்சது 6-8% வரைக்கும் ரிட்டர்ன்ஸா எடுக்க முடியும் வித் லோ ரிஸ்க்ல. அண்ட் மோஸ்டா இது சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் யாரெல்லாம் என்கிட்ட காசு இருக்கு, அதுல இருந்து எனக்கு ஒரு டீசென்டான அமௌண்ட் குறைஞ்ச ரிஸ்க்ல இன்ட்ரெஸ்டா வரணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டா குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி இல்லனா ஒரு நல்ல மெச்சூரிட்டியா வர மாதிரி கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். புரியுற மாதிரி சொல்லணும்னா NSE அண்ட் BSE ல இருக்க பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ், அதுல ஏதாச்சும் ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி ஷேர்ஸா வாங்கி வைக்கலாம். இது ஒரு மாடரேட்டான ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இதுல இருந்து குறைஞ்சது வருஷத்துக்கு 12-14% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நம்ம கரெக்டான ஒரு கைடன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அண்ட் அது சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல நல்ல growth-உம் இருக்கும். இப்ப தேவாக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது, எப்படி ஷேர் வாங்கி வச்சா காசு வரும்னு கேட்டாரு. அண்ட் சூர்யா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா, நீ யூஸ் பண்ற பைக்ல MRF டயர் இருக்கும். இன் கேஸ் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி 2006ல MRF கம்பெனியோட ஒரு ஷேர் பிரைஸ் 2500 ரூபாய். அன்னைக்கு உங்க அப்பா ஒரு 2500 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேரை வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு அதோட ஷேர் பிரைஸ் 1.5 லட்சம் ரூபாய். இதுதான் ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கோட பவர் தேவா. அது மட்டும் இல்லாம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதால நீ டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கும் வாங்கிக்கலாம். டாக்ஸ் சேவிங்ஸ் பத்தி நான் டீடைலா அப்புறம் சொல்றேன். அடுத்ததா நம்ம பார்க்க போற இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ரிஸ்க் இருக்க கேட்டகரி ரியல் எஸ்டேட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் டிஃபரெண்ட். மேல சொன்ன 2 இன்வெஸ்ட்மெண்ட்ல நீ ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்து கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு பெரிய அமௌண்ட் கண்டிப்பா தேவைப்படும் அண்ட் ரிட்டர்னும் அதுக்கு ஏத்த மாதிரி பெருசாவும் இருக்கும். ரியல் எஸ்டேட்டை சிம்பிளா சொல்லணும்னா பையிங் அண்ட் செல்லிங் தான். அதாவது ஒரு காலி லேண்ட் இல்லனா அந்த காலி லேண்ட வீடு கட்டி ரெண்டல் இன்கம் வாங்குறது தான் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸான லீகல் ப்ரொசீஜர் இருக்கு அண்ட் இதுல கரெக்டா இத்தனை % தான் ரிட்டர்ன் வரும்னு கேரண்டியா சொல்ல முடியாது. அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் கமாடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ட் அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இதுதான் கமாடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இதுல வருஷத்துக்கு குறைஞ்சது 8% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிறைய வழி இருக்கு. அதை பிசிக்கல் கோல்டாவும் வாங்கலாம், அப்படி இல்லனா கோல்டு பாண்ட்ஸ் மாதிரி ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சூர்யா சொல்லி முடிக்கிறாரு. இப்ப தேவாக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சு சூர்யாக்கு தேங்க் பண்றாரு. இப்ப நம்ம முதல்ல பார்த்த அந்த டேப்லர் கால்குலேஷனுக்கு வருவோம். பிக்ஸட் இன்கம்ல 9% per annum இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு கிட்டத்தட்ட 3 கோடி கிட்ட சேர்த்து வைக்க முடியும். அதே அமௌண்ட்டை ஈக்விட்டில 15% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா குறைஞ்சது நம்மளால 5.5 கோடி வரைக்கும் சேர்த்து வைக்க முடியும். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஈக்விட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு அளவுக்கு ரிஸ்க் இருந்தாலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் அதுல இருந்து எடுக்க முடியும் தெரியுது. இப்ப சூர்யா தேவாக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல இம்பார்ட்டன்டா நோட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு, அது என்னன்னு சொல்றாரு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது நம்ம ஏஜுக்கு ஏத்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணி பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பேரு தான் அசெட் அலோகேஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ யங் ஏஜ்ல இருக்கு, நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். 70% இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டிலையும் 20% இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு மாதிரி மெட்டல்ஸ்லயும் அண்ட் 10% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிக்ஸட் இன்கம் மாதிரி பிளான் பண்ணலாம். இதுவே கொஞ்சம் ஏஜ் அதிகமா இருக்கிறவங்க 80% அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிக்ஸட் இன்கம்லயும் அண்ட் 10% ஈக்விட்டி மார்க்கெட்லயும் அண்ட் 10% கோல்டு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப நல்லது. அண்ட் சூர்யா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி சில ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணணும்.
சொல்றாரு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் அண்ட் லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன். செகண்டா பிக்ஸட் இன்கம்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன். உன் பிரின்சிபலை சேஃபா வச்சுக்க, பட் இது இன்ஃபிளேஷனை மட்டும் தான் சமாளிக்க யூஸ் ஆகும், அதுக்கு மேல பெருசா எதிர்பார்க்க முடியாது. மூணாவது, ஈக்விட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன், உன் காசை இன்ஃபிளேஷன் தாண்டி உருவாக்க. ஏன்னா இதுல தான் 14 to 15% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நாலாவதா, ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பெரிய அமௌண்ட் தேவைப்படும், பட் இதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம அவசரத்துக்கு ஏத்த மாதிரி விற்கவோ வாங்கவோ முடியாது. அண்ட் அஞ்சாவதா, கோல்ட் அண்ட் சில்வர் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், பட் இதுல இருந்து வர ரிட்டர்ன் பெருசா அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்காது. தேவாக்கு இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின ஐடியா ஒரு அளவுக்கு கிடைச்சதுலயும், அவர் ஃப்ரெண்ட் சூர்யா இதை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதாலையும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. அண்ட் இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குன்னு சூர்யா கிட்ட சொல்றாரு. சூர்யா தேவா கிட்ட, கண்டிப்பா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நம்ம அடுத்ததா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதுல எந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி தரேன், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் தேவா, பாய்னு சொல்லிட்டு சூர்யா கிளம்பிடுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஆனா அது எப்படி பண்ணணும் தெரியாம இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். ஸ்டே வித் ஃபினான்ஸ் பீரியட். அவர் மோட்டோ இஸ் இன்வெஸ்ட் early and retire early. Bye, take care.